வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஈசிஆரில் இருந்த ஒரு பிரைவேட் பீச் மணலில் அருகருகே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் ஆதித்யாவும் ஃபரிதாவும். ஃபரிதாவின் கேரட் நிறத்தில் இருந்த விரல்களுடன் தன் கை விரல்களை கோத்து இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தான் ஆதித்யா. ஆதி, கை வலிக்குதுடா, ரொம்ப இறுக்கமா பிடிக்காத. ஓ சாரி ஃபரிதா. என்ன அப்படி கடலையே பார்த்துட்டு ரொம்ப டீப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க? உங்க வீட்டில் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு கவலைப்படுறியா என்றார். அப்படி இல்லை, நீ தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால தமிழ் நல்லா பேசுற. ஆனா இந்த மகேஷ் சொன்ன ஜாதக விஷயம்தான் கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. டோன்ட் வரி, உங்க அம்மா ரெகுலரா கன்சல்ட் பண்ற ஜோசியக்காரர் மதுரையில மகேஷ் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காராம். அவரை எப்படியும் பேசி கரெக்ட் பண்ணிடுறேன்னு என்கிட்ட சொன்னான். இது எப்ப நடந்தது? சுத்தம். நம்ம லவ்வுக்கு உன் ஃப்ரெண்ட் மெனக்கெடுற அளவுக்கு கூட நீ ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிற. போடா. நாளைக்கு சனிக்கிழமை. எங்க அம்மா எப்படியும் தல்லாகுளத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போவாங்க. நானும் கூடவே போக போறேன். முதல்ல எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும். எங்க அப்பாவை சமாளிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு ரசகுல்லாவை யாரு வேணான்னு சொல்ல போறாங்க என்றபடி அவளுடைய காது மடல்களை மென்மையாக கடித்தான். போதும், ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னல. நைட் 10 மணிக்கு பஸ்ல தானே போறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, டிராஃபிக் நிறைய இருக்கும். ஸோ கிளம்பலாம் வா. அதற்கு ஆதித்யா, ஃபரிதா, நம்ம பக்கத்துல தனித்தனியா உட்கார்ந்துட்டு இருந்த லவ்வர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இருட்டான உடனே இடைவேளையை குறைச்சிட்டு வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்பலாமே என்றபடி அவளுடைய தோளில் தன்னுடைய கையை போட்டான். அவளுடைய கழுத்தை சுற்றிய அவனுடைய கையை பட் என்று அடித்தவள், நம்ம கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்தே உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நல்ல பையனா இருந்தியோ அப்படியே இரு என்றார். ஃபரிதா குட்டி, உன் ஆதி பாவம் இல்லடா, கொஞ்சம் கருணை காட்டேன் ப்ளீஸ். அவன் கொஞ்சலை ரசித்த ஃபரிதா தன் கைகளால் அவன் கழுத்தை மென்மையாக பிடித்து இழுத்து அவன் மூக்கை தன் மூக்கினால் மென்மையாக உரசியபடி அவன் இதழை தன் இதழால் வருடினாள். அதுவரை அலைப்பாய்ந்து கொண்டிருந்த ஆதியின் உணர்வுகள் சட்டென்று ஒரே நேர்கோட்டில் உச்சம் பெற்றதால் ஃபரிதாவை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளுடைய இதழ்களை தன் இதழ்களால் கவ்விக்கொண்டான். 10 வினாடிகளுக்கு மேலும் தன் பிடியை விடுவிக்காத ஆதியின் முதுகில் வேகமாக அடித்தபடி, ஆதி ப்ளீஸ் போதும் விடு என்று போராடி மீண்டாள் ஃபரிதா. ராஸ்கல், விட்டா கடிச்சு தின்னுடுவ போல இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் கவனிச்சா பரவாயில்ல, எப்பவாது தானே இந்த மாதிரி நடக்குது. அதுக்காக இப்படியா வெறி பிடிச்ச மாதிரி? முதல்ல கிளம்பலாம், எழுந்துரு என்றபடி எழுந்து நின்றவள் அவன் கையை பிடித்து இழுத்தாள். என்று முகத்தை வைத்து கொண்டு வந்தவனின் தோளில் சாய்ந்து கொண்டே நடந்த ஃபரிதா, என்னடா கோபமா என்றார். அப்புறம் இருக்காதா? இருவரும் வந்து ஆதியின் காரில் ஏறிக்கொண்டார்கள். சரி, அதுக்காக முகத்தை இப்படியே உம்முன்னு வச்சிருக்காத, ஊருக்கு நல்லபடியா போயிட்டு வா என்றார். சரி. அட கோபப்படாத ஆதி. சரி, நீ ஊருக்கு போய் நம்ம விஷயத்த பேசி சக்சஸ்ஃபுல்லா கன்வின்ஸ் பண்ணிட்டு வா. இனிமே அடிக்கடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உன்னை கவனிக்கிறேன். உடனே ஆதித்யா அவனுடைய கண்களில் ஆர்வம் மின்ன, எக்ஸ்ட்ரானா எப்படி, எவ்வளவு என்றான். அவன் ஆர்வத்தை பார்த்து கலகலவென சிரித்த ஃபரிதா அவன் 2 கன்னங்களை பிடித்து கொஞ்சியபடி, இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு எல்லாம் கிளாரிட்டி கொடுக்க முடியாது. அப்போதைய மூடு எப்படி இருக்கோ அப்படிதான். வண்டி எடு, நேரமாச்சு என்றார். சரியாக அதே நேரத்தில் மகேஷிடமிருந்து அழைப்பு வர அதை பார்த்த ஆதித்யா, இந்த நாயெல்லாம் 100 வயசு வரைக்கும் உயிரோட இருந்து என்ன பண்ண போகுதோ என்றபடி அவனுடைய அழைப்பை ஏற்று, சொல்லுடா என்றான். மறுமுனையில் அவனும், என்னடா ஓஎம்ஆர்ல சம்பாதிச்சத ஈசிஆர்ல செலவு பண்ணிட்டு இருக்கியா என்றான். மேலும் உன் பேக்கையும் எடுத்துட்டு நான் நேரா கோயம்பேடு போயிடுறேன், நீ அங்க வந்துடு என்றான். மகேஷிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்த ஆதித்யா, ஃபரிதா என்னை கிண்டில டிராப் பண்ணிட்டு நீ காரை எடுத்துட்டு போயிடு என்றான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் மகேஷை சந்தித்த ஆதித்யா, எதுக்குடா அந்த பறக்கிற?
இன்னும் கொஞ்ச நேரம் அவ கூட இருந்திருப்பேன்ல என்றவனை முறைத்து பார்த்த மகேஷ், டே ஆதி, எனக்கு கல்யாணம் ஆகி என்னோட பொண்டாட்டி மதுரையில இருக்கான்னு உனக்கு தெரியும் தானே? எனக்கெல்லாம் ஊருக்கு போனாதான் ரொமான்ஸே என்றான். அதை கேட்டு ஆதித்யா கலகலவென சிரித்தபடி, எப்பா சாமி, உன் ஏக்கத்துல எங்க விஷயத்தை கோட்டை விட்டுற மாட்டியே என்றான். டோன்ட் வரி, நான் என்னைக்காவது என் கமிட்மெண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கனா? நிறைய தடவை மிஸ் பண்ணியிருக்க, அதனால தாண்டா பயமா இருக்கு என்று ஆதித்யாவை முறைத்து பார்த்தான் மகேஷ். ஹலோ மகேஷ், ஆதி என்ற பெண் குரல் கேட்டு இருவரும் திரும்ப இவர்களுக்கு எதிரில் சிரித்து கொண்டே வந்தாள் ஃபரிதா. என்ன ஃபரிதா இவ்வளவு தூரம்? உன் ஃப்ரெண்டு மாத்தி எழுதின ஜாதகத்தை விட்டுட்டு வந்துட்டான், அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆதித்யா மகேஷை முறைக்க, அவனோ, இல்லடா நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டனே என்றபடி அவனுடைய ஷோல்டர் பேக்கை திறந்து தேடினான். அதில் இந்தியில் எழுதப்பட்ட ஃபரிதாவின் உண்மையான ஜாதகம் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த ஜாதகத்தை மாற்றி எழுதி பிரிண்ட் செய்த பேப்பர் அங்கு இல்லை. ஆதித்யா மகேஷை எரித்து விடுவதைப் போல பார்க்க, அவனும் தலையை குனிந்து கொண்டே ஃபரிதாவின் கையில் இருந்த ஜாதக பேப்பரை வாங்கி பேக்கில் வைத்து கொண்டான். மகேஷை பார்த்து ஆதித்யா கிண்டலாக கையெடுத்து கும்பிட, மகேஷ் திருதிருவென்று விழித்தபடி, சரி நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க, நான் போய் சீட் பிடிச்சு வைக்கிறேன் என்றபடி இருவரின் பேக்கையும் எடுத்துக்கொண்டு பஸ்ஸிற்குள் ஏறினான். ஹவு ஸ்வீட் மகேஷ் என்றாள் ஃபரிதா. என்ன ஸ்வீட்டு? ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ண பஸ்ஸில் சீட் பிடிக்கிறேன் போய் சொல்லிட்டு போறான் திருடன். ரிலாக்ஸ் ஆதி. எனிவே தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஃபரிதா. உனக்காக ஒன்றும் வரல. என்னோட ஹாஸ்டல் ரூம்மேட் அவளும் மதுரைக்கு போறா, அவளை டிராப் பண்ண வந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே இவர்களுக்கு அருகில் வந்தால் பதஞ்சலி. திஸ் இஸ் பது, பதஞ்சலி, அண்ட் பது, திஸ் இஸ் ஆதி, ஆதித்யா என்று இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தினார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வுகளை பஸ்ஸில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மகேஷ், ஐயோ இந்த பொண்ணு ஏன் இவங்க பக்கத்துல நிக்குது என்று பதறியபடி கீழே இறங்கி வந்தான். அவனிடம் பதஞ்சலியை அறிமுகப்படுத்திய ஃபரிதா, இவளும் மதுரைக்கு தான் போறா, இதே பஸ்ல தான் என்றார். சிறிது நேரத்தில் பஸ் கிளம்ப அனைவரும் பஸ்ஸிற்குள் ஏறி அமர்ந்தனர். பஸ் வெள்ளிக்கிழமை டிராஃபிக்கில் மாட்டி தட்டு தடுமாறி 2 மணி நேரம் கழித்து பெருங்கலத்தூரை தாண்டியது. அப்பொழுது ஆதித்யா மகேஷ் நீண்ட நேரமாக 2 சீட்டுகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த பதஞ்சலியை பார்த்தபடியே இருப்பதை பார்த்து கிண்டலாக, டே உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் அந்த பொண்ணு ஃபரிதாவோட ரூம்மேட், ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாதே என்றான். போடா லூசு, உங்க அப்பா கொடுத்த பொண்ணு போட்டோவும் பயோடேட்டாவும் இருந்த கவரை திறந்து பார்த்தியா நீ? பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஃபரிதாவை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது யார் ஃபோட்டோ கொடுத்தாலும் நான் பார்க்க மாட்டேன். டே ஆதி, 90s கிட்ஸ் மாதிரி பேசிட்டு உருப்படாம போயிடாத. உங்க அப்பா கொடுத்த ஃபோட்டோல இருந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அதோ அங்க உட்காந்துட்டு இருக்காளே பதஞ்சலி, அவதான். ஐயோ, அவ ஃபரிதாவோட ரூம்மேட் ஆச்சேடா. அதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு. உன்னை பத்தி தெரிஞ்சும் எப்படி அவ்வளோ கேஷுவலா ஸ்மைல் பண்ணா? இப்ப என்னடா பண்றது? முதல்ல ஊருக்கு போவோம். பிளான் படி நீ உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பாரு. நான் உங்க ஃபேமிலி ஜோசியரை காலையில போய் பார்க்குறேன். அவரவர் கவலை அவரவருக்கு என்பதை போல இந்த ரோமியோவும் அவனது நண்பனும் காதலை ஜெயிக்க வைப்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க, பதஞ்சலி அவளுடைய இருக்கையில் சாய்ந்து கொண்டு அவளுடைய தந்தையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை 8 மணிக்கு கூடல் நகரில் 2nd கிராஸில் இருந்த ஒரு பெரிய வீட்டின் ஹாலிற்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தான் மகேஷ். வணக்கம், வாங்க என்றபடி 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் மகேஷை வரவேற்றார். அவரை பார்த்ததும் வணக்கம் வைத்தபடி மரியாதையாக எழுந்து நின்றான் மகேஷ். சார், என் பேர் மகேஷ், காலையிலேயே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் என்றான். ஓ ஆமாம், பெருமாள் சாமி பையன் விஷயம்னு சொன்னீங்க, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமே உங்களை வர சொன்னேன். எங்க பெருமாள் வரலையா? மகேஷ் தயங்கியபடி, சார் மன்னிக்கணும்,
நான் பெருமாள் சார் மகன் ஆதித்யாவோட ஃப்ரெண்டு என்றவன் அவரிடம் தயங்கியபடியே அவன் வந்த நோக்கத்தை பற்றி சொன்னான். அவனை முறைத்து பார்த்தபடியே அனைத்தையும் கேட்டவர், மன்னிக்கணும்பா, என் தொழிலுக்கு துரோகம் செய்ய முடியாது, நீ கிளம்பு என்றார். சார், எவ்வளவு பணம் கேட்டாலும் நாங்கள் தரோம். இந்த பொண்ணு ஜாதகமும் பையன் ஜாதகமும் பொருந்திருச்சுன்னு மட்டும் சொல்லுங்க, போதும். அவர் மேற்கொண்டு பேச விரும்பாமல், நீ கிளம்புன்னு சொன்ன என்றபடி அவருடைய இருக்கையை விட்டு எழுந்தார். ஒரு வினாடி தயங்கிய மகேஷ் சட்டென்று அவர் கால்களில் விழுந்து கும்பிட்டான். சார், இந்த பொண்ணு கிடைக்கலன்னா அவன் செத்தே போயிடுவான் சார். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சார், ப்ளீஸ் சார் என்றான். என்னப்பா இது, நீ முதல்ல எழுந்துரு என்றபடி அவனை தூக்கிவிட்டார். மகேஷை உட்கார சொல்லி அவனுக்கு அருகில் அமர்ந்து கொண்டார். சில வினாடிகள் யோசித்தவர், என்னால பொய் சொல்ல முடியாது, அந்த பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கியா, எங்க குடு என்றார். உடனே மகேஷ் ஏற்கனவே மாற்றி அமைத்த ஃபரிதாவின் ஜாதகத்தை அவரிடம் கொடுத்தான். அதை வாங்கி சில வினாடிகள் பார்த்தவர், பாத்தியா, மறுபடியும் தப்பு பண்றியேப்பா. இதுல போட்டிருக்கிற பிறந்த தேதிக்கும் இந்த ஜாதக கட்டமும் நவாம்ச கட்டமும் வராது என்றார். அந்த பொண்ணோட ஒரிஜினல் ஜாதகம் ஹிந்தியில இருக்குமே. அவர் சிரித்து கொண்டே, எனக்கு ஹிந்தியும் தெரியும், குடு என்றார். ஃபரிதாவின் உண்மையான ஜாதகத்தை தயங்கியபடியே கொடுத்த மகேஷை பார்த்து, கவலைப்படாதப்பா, ஆதித்யா உனக்கு ஃப்ரெண்டு, அவனோட அப்பா பெருமாள் சாமி எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு ஜாதகத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி மட்டும்தான் சொல்லுவேன் என்றபடி ஃபரிதாவின் ஜாதகத்தை வாங்கி ஆராய்ந்தார். சில நிமிடங்கள் கழித்து மகேஷிடம், ஆதித்யா ஜாதகம் கொண்டு வந்திருக்கியா என்றார். போன்ல இருக்கு சார். சரி, அதை காமி. மகேஷின் போனில் இருந்த ஆதித்யாவின் ஜாதகத்தை வாங்கி பார்த்தவர் பிறகு மகேஷிடம், ஆதித்யா ஜாதகத்துக்கு கடந்த 3 வருஷ பலன் எப்படி இருக்குன்னா, 7ஆம் வீட்டில் சனி சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பெண் தொடர்பு ஏற்படும். அவன் இந்த 3 வருஷமா தான் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் என்றார். மகேஷ் அதற்கு ஆமாம் என்பதை போல தலையசைத்தான். அவர் மேலும், இந்த பெண்ணோட ஜனன ஜாதகத்துல கால புருஷஸ்தானம் 7ஆம் இடம், இதன் அதிபதி சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள். இந்த பொண்ணுக்கு இப்ப நடக்கிறது சனி தசை. அதனால இந்த பொண்ணுக்கு அவளோட இப்போதைய வயசுப்படி பார்த்தா ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கும் என்றார். மகேஷ் அதிர்ச்சியாக அவரை பார்த்தான்.